வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். ஸ்ரீரங்கநாதரின் பாதணிகள். ஸ்ரீரங்கம் கோவிலில் 7 என்ற எண்ணிக்கையில் அமைந்த சிறப்பு அம்சங்கள். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இக்கோவில் மூலவர் ரங்கநாத பெருமானுக்கு 6 மாதத்திற்கு ஒருமுறை அவர் காலில் அணிந்திருக்கும் பாதணிகள் மாற்றப்படுகின்றன. இந்த பாதணிகள் ஒவ்வொன்றும் சுமார் 2 to 3 அடி நீளம் உள்ளது. இவை சுமார் 30 முதல் 40 அடி உயரம் கொண்ட ஒரு மனிதருக்கானதைப் போன்று இருக்கும். இந்த பாதணிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரத்யேகமாகச் செய்யப்படுகின்றன. வலது பாதணி ஒருவரிடமும் இடது பாதணி மற்றொருவரிடமும் செய்யக் கொடுப்பார்கள். இருவரும் ஒரே ஊரில் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களில் இருப்பவர்கள். 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டு பாதணிகளைச் செய்வார்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை பழைய பாதணிகளை ஸ்ரீரங்கநாதரின் திருவடிகளை விட்டு கழற்றிவிட்டு புதிய பாதணிகளை மாற்றிவிடுவார்கள். அதிசயமான விஷயம் என்னவென்றால், திருவடிகளை விட்டு எடுத்துள்ள பழைய பாதணிகள் 2லும் பாத பகுதிகளில் தேய்மானம் இருக்கும். இவ்வாறு மாற்றியுள்ள தேய்மானமடைந்த ஸ்ரீரங்கநாதர் பாதணிகள் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரத்தில் தூணில் மாட்டி வைக்கப்படும். ஸ்ரீரங்கம் கோவில் சென்றால் இந்த அரங்கன் அணிந்து தேய்மானம் கண்டுள்ள பழைய பாதணிகளை கண்ணில் ஒற்றிக் கொள்ளலாம். 108 வைணத் திருத்தலங்களுள் முதல் திருத்தலமாக திகழும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 7 என்ற எண்ணிக்கையில் பல சிறப்பு அம்சங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை நாம் இங்கே காணலாம். 7 உலகங்களை அடக்கியது இந்த கோவில் என்ற பொருளில் 7 பிரகாரங்களுடன் 7 மதில்களைக் கொண்டுள்ளது ஸ்ரீரங்கம் கோவில். பெரிய என்ற சொல்லால் அழைக்கப்படும் 7 பெருமையுடைய அம்சங்கள் இக்கோவிலில் அமைந்துள்ளது. அவை பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய திருமதில், பெரிய கோபுரம் ஆகியவையாகும். இப்படி அனைத்தும் பெரிய என்ற சொற்களால் வரும் பெருமையுடையது ஸ்ரீரங்கம் கோவில். ராமபிரானால் பூஜிக்கப்பட்ட பெருமையுடையது ஸ்ரீரங்கம் கோவில். ராமாவதாரம் 7வது அவதாரமாகும். கோவிலில் 4 திசைகளிலும் ராமபிரான் சன்னதி அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும். பெரிய பெருமாள் திருமுக மண்டலம் உள்ள இடமான தென் திசையில் 7 கோபுரங்கள் உள்ளன. கோவிலில் உள்ள 7 பிரகாரங்களிலும் பெருமாளின் 7 திருவடிகள் உள்ளன. இக்கோவிலில் நடைபெறும் 7 சேவைகள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கண்டுகளிக்கும் சேவைகளாகும். இக்கோவில் வளாகத்தில் உள்ள 7 மண்டபங்களில் உற்சவர் நம்பெருமாள் ஒரு நாள் மட்டுமே எழுந்தருள்வார். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.